திருச்சிற்றம்பலம். எந்நாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் ஃபர்ஸ்ட் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்னென்ன கிரகங்கள் சேர்ந்து என்ன யோக பலனை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டுக்கு வரார் 16ஆம் தேதி மிதுனத்திலிருந்து. இங்க குரு ஆல்ரெடி உச்சமா இருக்கார். அப்ப சூரியனும் குருவும் சேர்ந்து சிவ ராஜ யோகத்தை கொடுக்க போகிறார். இந்த யோகம் அப்படிங்கிறது இந்த வருடம் ஒரு முறை மட்டும்தான் வரும். அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா அடுத்த வருஷம் தான் சூரியன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். சோ உங்க ஜாதகத்துல அந்த அமைப்புகள் இருக்கான்னு பாருங்க. சனி பகவான் 26ஆம் தேதி வக்ரகிரி அடைகிறார். உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். அப்ப யாருடைய ஜாதகத்தை எல்லாம் சனி வக்ரமா இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. அவங்களுக்கு எல்லாம் எல்லாமே ஜாக்பாட் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து சிம்ம வீட்டுல பயணப்பட போகிறார் இந்த மாதம் முழுவதும். பொதுவாக சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு கேதுக்கள் இருப்பது, ராகு கேது சாரத்தில் சுக்கிரன் இருப்பது, இதெல்லாம் ஒரு பெண் சாபத்தினுடைய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். அதே போல ரிஷபத்திலையும் துலாத்திலையும் ராகு கேதுக்கள் இருந்தாலும் இது ஓரளவுக்கு பொருந்தி வரும் அப்படிங்கிறது உண்டு. இது இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை, இந்த பெண் சாப அமைப்பா நம்ம சொல்றது ஒரு யோகத்தையும் கொடுக்கும், அதே போல ஒரு வகையான கெடுதலையும் செய்யும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இந்த சேர்க்கை உங்களுக்கோ அல்லது உங்க குழந்தைகளுக்கோ அல்லது உங்க குடும்பத்துல யாருக்காவது இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தால் இந்த ஒரு மாத காலகட்டங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இது செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதா உண்மை. இந்த சேர்க்கை மூலமாக யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பும் உண்டு. நாம இப்ப வரக்கூடிய இந்த பதிவுல யாருக்கெல்லாம் இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாம் யோகத்தையும், யாருக்கெல்லாம் ஏதாவது ஒரு பாதகத்தையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாம முழுமையாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதியும் 6ஆம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். எப்பவுமே ஒரு ராசி அதிபதியோ அது எந்த கிரகமாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறது ஒரு தடை தாமதத்துக்கு அப்புறம் அது வெற்றி அடையும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சோ இயற்கையாகவே விருச்சிகம் அப்படிங்கிறது வெற்றிக்குண்டான ராசி. அவசரப்பட்டு கொஞ்சம் செய்தாலும் பிற்காலத்தில் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ விருச்சிக ராசி ரொம்ப நம்பிக்கையா இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு செழிப்பு வாரி வாரி வழங்க போகுது. செவ்வாயும் பாக்குறாரு, குருவும் பாக்குறாரு. குரு மங்கள யோகத்தோட வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள். குரு மங்கள யோகம்னா பண வரவு, பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கிறது, செய்கின்ற காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைகிறது, பெயர் புகழ் மதிப்போட வாழக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ஏன்னா உங்களுக்கு சனி வக்ரமாக போகிறார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இந்த மாதத்துல இருந்து வக்ர விதி அடைய போகிறார் 26ஆம் தேதிக்கு மேல. சோ அது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுக்க 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 தடைப்பட்ட காரியத்தை செய்து கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சி என்ன முயற்சி பண்றீங்க இந்த மாசம் அது எல்லாமே நடக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு பாக்குறார். 3ஆம் இடம் தான் முயற்சி ஸ்தானம். ஒரு மனிதருக்கு என்னதான் கிரகங்கள் வலிமையாக இருந்தாலும் 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும், அல்லது 3ஆம் இடத்தை ஒரு கிரகம் பார்க்கணும். சோ இப்ப இந்த வருடம் முழுவதுமே குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். பிளஸ் அதே போல செவ்வாய் உங்க ராசியை பார்க்கிறார். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த முயற்சிகள் நீங்கள் செய்தாலும் அது கைகூடி வரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. நீங்க என்ன காரியங்கள் நடத்தினாலும் அது எல்லாமே வெற்றி வாகையை சூடக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக இந்த விருச்சிகத்துக்கு இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, அல்லது அவர்களுக்கு நீங்க ஏதாவது உதவிகள் செய்யறதுக்கான அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா 2 5 குடைவராக இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு உச்சமாகும் பொழுது உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உண்டு. இதனால உங்க பேச்சுக்கு மரியாதை இப்ப நீங்க பேசும்பொழுது கண்டிப்பாக மதிப்பு மரியாதை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இருந்தாலும் உடல் ரீதியாக கொஞ்சம் மன ரீதியாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு, கொஞ்சம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. சோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்து சரி செய்து கொள்வது என்பது நல்லது. அடுத்து பாருங்க, உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதி. இந்த 7 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் இருக்கக்கூடிய வீடு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானத்துல கேதுவுடன். அப்ப தொழில் வளர்ச்சி உண்டு. 7ஆம் அதிபதி அப்படிங்கிறதும் கேந்திரம், 10ஆம் அதிபதி அப்படிங்கிறது கேந்திரம். அப்ப கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது பெரிய யோகங்க, பெருமாள் ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்ப பெருமாள் ஸ்தானாதிபதிகள் பெருமாள் ஸ்தானத்திலேயே இருக்கிறது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். அப்ப தொழில் வளரப்போகுது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வர்றப்போகுது. ரொம்ப வருஷமா திருமணமே இல்லாம இருக்கக்கூடியவர்களோட உங்களுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுதும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ல் இருக்கும் பொழுதும் தடைப்பட்ட திருமணம் எல்லாம் நடக்கும். அப்ப 12ஆம் அதிபதி அவர் ஆகிறதுனால வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உண்டு. பட் கேதுவோட அங்க இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். தடை தாமதங்கள் இருக்கும். பட் தடை தாமதத்துக்கு அப்புறம் அது எல்லாமே சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற அமைப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். சமுதாயத்துல ஒரு பெரிய லெவல்ல வரதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. நிறைய பேருடைய பழக்க வழக்கங்கள் ஏற்பட போகுது. கம்யூனிகேஷன் லெவல்ல எல்லாத்துக்குமே உங்களை தெரியறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. நீங்க நிறைய பேருக்கு இந்த தடவை பாத்தீங்கன்னா உங்க முகம் எல்லாருக்குமே பிரதிபலிக்கும். எல்லாருமே யாருவங்க என்ன அப்படின்னு
கொஞ்சம் உற்று நோக்கி உங்களுடைய கேரக்டரையும் உங்களுடைய செயல்களையும் பார்ப்பாங்க. நீங்க எங்க போறீங்க, எங்க வரீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய மதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. புதிய திருமண வரன்கள், நிறைய எதிர்பார்த்த வரன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. பொண்ணு பிடிச்சது, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலைகள் அவங்க குடும்பம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு திருமணம் நிச்சயமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் நான் முதலே சொல்லியிருக்க போல இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கையில உங்க ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். அதெல்லாமே எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கும் இருக்கலாம், உங்க குடும்பத்துல யாருக்காவது இருக்கலாம். சோ புதிய நபர்களுடைய தொடர்பு இந்த காலகட்டத்துல வரும். ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய தொடர்பும், பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய தொடர்பும் கண்டிப்பா ஏற்படும். சோ அது வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக் கொள்வது என்பது நல்லது. குழந்தைங்க என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க, அவங்களோட பேக்ஸ், அவங்களோட மொபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இந்த நேரத்துல. ஏன்னா அது வந்து 7ஆம் அதிபதிங்கிறதுனால தனிச்சு போய் திருமணம் பண்றதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். ராசியை செவ்வாய் பாக்குது, குரு பாக்குது. குரு சுபகிரகம், செவ்வாய் திருமண கிரகம். இவங்க 2 பேர் பார்க்கும்போது தைரியமாக இதை வேணா செய்வாங்க. சோ அதனால இதெல்லாம் இந்த சேர்க்கை குழந்தைங்களுக்கு இருக்குனாலும் கொஞ்சம் டீனேஜர் இருக்கக்கூடியவங்க பர்சனுக்கு உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஏதாவது இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா பார்த்துக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 9ஆம் அதிபதியும் அதே போல உங்களுக்கு 8 11ஆம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன், அவர் வந்து தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். பெரும் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். எப்படி பெரிய லாபம் வந்து பண வரவு சூப்பரா இருக்க போகுது. மறைந்து இருக்கக்கூடியது எல்லாமே 8ஆம் இடம் தான். இன்சூரன்ஸ் போடுறது, லைஃப் இன்சூரன்ஸ் போடுறது, சேஃப்டி அமௌண்ட் பண்றது, பெரிய லாபத்தை சம்பாதிக்கிறது, எங்கெல்லாம் பணம் வரும், எப்படி எல்லாம் நம்ம சம்பாதிக்கலாம், எங்கெல்லாம் மறைந்திருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். சயின்டிஸ்ட் எல்லாமே 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைக்கூடி வரும். ஷேர் மார்க்கெட் யோகம், யூடியூப் சம்பந்தப்பட்டது, MLM சீட்டு போன்ற விஷயத்திலே அது போல இருக்கக்கூடிய விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு. பணத்தை போட்டு வராம இருக்குதுன்னா பெரும் லாபம் இந்த மாசம் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 7க்கு 8ஆம் இடங்கிறது மனைவி வழியில இருந்து வருமானம் வரும். அதே போல பாத்தீங்கன்னா 7, 8 தொடர்பு அப்படிங்கிறது கணவர் வழி வருமானம் வரும், அவங்க மூலமாக பண வரவு வர்றது, இதெல்லாம் நிச்சயமா இந்த மாசம் நடக்கும். 11ஆம் அதிபதியாக இருந்தாலும் உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது. இத்தனை நாள் விருச்சிக ராசி மத்தவங்களுடைய ஆசைக்காக போயிட்டு இருந்தீங்க பற்று இல்லாம, இப்ப உங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. எனக்குன்னு கொஞ்சம் வேணும் இல்லையா, எனக்குன்னு கொஞ்சம் ஏதாவது செய்யலான் இருக்க, எனக்குன்னு எதுவுமே இல்லையே அப்படிங்கறது எல்லாமே விலகி இப்ப உங்களுக்கான சில விஷயங்கள், உங்களுடைய தேவைக்கான சில விஷயங்கள் இதெல்லாம் செய்ய போறீங்க உங்களுடைய சந்தோஷத்துக்காக. அப்ப சூரியனும் உங்களுக்கு 8ஆம் வீட்டுல இருக்காரு. அவர் யார்? 10ஆம் அதிபதி. அது ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் தான் அங்க இருப்பார். 16ஆம் தேதிக்கு மேல 9ஆம் வீட்டுக்கு வந்துருவார். அப்ப தொழில் ரீதியாக புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க எல்லாமே ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஆனா தொழில் அமைச்சு கொடுப்பார், சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். 16ஆம் தேதிக்கு மேல குருவோட சேர்ந்து சிவராஜ யோகமாக சூரியன் வேலை செய்யும். அப்ப சிவராஜ யோகம் அப்படின்னா பெயர், புகழ், மதிப்பு, தொழில நல்ல வளர்ச்சி, தொழில புதிய நபர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், கோவில் கட்டுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், கும்பாபிஷேகம் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா குரு உங்க ராசியை பார்க்குது. அப்ப சூரியனோட 16ஆம் தேதிக்குள்ள இந்த வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். சோ சூரியன் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய முழுக்க முழுக்க பெரிய மனிதனுடைய தொடர்புகள், அரசாங்கம், அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதன் மூலமாக நன்மைகளும் உண்டு. விடுபட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கிறதுக்கு உண்டான ஒரு மாதம் இந்த மாதம். சூரியன் குரு சேர்க்கை சாதாரண சேர்க்கை இல்லைங்க. 2 பேருமே சேர்ந்து 3ஆம் இடத்தை பாக்குற சூரியனாலே வளர்ச்சி தானே. அப்ப வளர்ச்சியை கொடுக்காம எப்படி போவார்? அடுத்த கட்டம் வெளிச்சம், இதெல்லாம் சூரியன் தான். சூரியன் கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகளை பண்ணியே கொடுக்கும் 10ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால. உங்க தொழிலுக்கு உண்டான முயற்சி நீங்க ஸ்ட்ராங்கா போடலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் 16ஆம் தேதிக்கு மேல வைத்துக் கொள்வது என்பது ரொம்ப 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 நல்லது. தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத நபர்கள் நிறைய பேர் வருவாங்க. சோ அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வதும், அவர்கள் நம்ம கிட்ட எதுக்காக வர்றாங்க, ஏன் வர்றாங்க, என்ன சூழ்நிலைக்காக நம்ம கிட்ட பழகுறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி வந்துட்டு அப்பவே போயிடும். சோ அதனால கவனமாக இருந்து கொள்வது என்பதும் இந்த கிரக சேர்க்கைக்கு மட்டும். மற்றபடி பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல யோகத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள். நம்ம இந்த சேர்க்கைக்கு ஒரு வழிபாடுகள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கால பைரவர் வழிபாடு, துர்க்கை, காளி, பிரித்திங்கரா போன்ற உக்கிர தெய்வ வழிபாடுகள் ரொம்ப விசேஷம். இது வந்து உங்களுக்கு பெண்கள்னால ஆண்கள்னால பிரச்சனைகள் வழினாலும் தொழில சிறு சிறு தடைகளை கொடுக்கும். சோ இதுக்கும் இந்த வழிபாடுகள் இந்த மாதம் நல்லா கேட்கும். சோ இது பண்ணும்போது நிச்சயமா வெற்றிகள் உண்டு. அதே போல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி வக்கரகதி ஆகிறதுனால ஏதாவது ஒரு 26ஆம் தேதிக்கு மேல ஏதாவது ஒரு ஊனமுற்றவருக்கோ அல்லது வயதானவர்களுக்கோ உங்களால முடிந்த சாப்பாடோ அன்னதானமோ ஏதாவது வாங்கி கொடுங்க. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம், ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், தண்ணி வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை கேட்டு வாங்கி கொடுக்கறது. இதெல்லாம் ஏதோ ஒண்ணு முடியாதவங்களுக்கு, முடிந்தவர்களுக்கு இல்ல, இருக்கின்றவர்களுக்கு இல்ல, இல்லாதவர்களுக்கு வாங்கி கொடுப்பது என்பது நல்லது. இது ரொம்ப விசேஷம். சோ இதுதான் இந்த மாதத்துக்கான வழிபாடு. சோ இந்த கிரகங்கள் ரீதியா நம்ம சொன்னது எல்லாமே இந்த ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம்.
நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் சரணம்.